வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 நேற்று வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு எலிமினேஷன் வந்து ஆயிருக்கு அப்படின்றத எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த பிக் பாஸ் சீசனில் யங் கண்டஸ்டன்ஸாக உள்ள வந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா. இவங்க வந்து மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ தட் விஜய் சேதுபதியே வந்து இவங்க மேலே வந்தோடனே ஷாக் ஆகிட்டார். என்னம்மா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஸோ தட் உள்ளே போய் ஒழுங்காக விளையாடணும் அப்படின்ற ஒரு அட்வைஸும் வந்து கொடுத்தாரு. அண்ட் தென் நீங்கள் என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், இல்லை சார்னு கூப்பிடலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து அப்பான்னு சொல்லிட்டு என்ன உனக்கு வந்து ஃபேவராக பதில் சொல்ல வச்சிடாத அப்படின்றத அவர் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ நீ வந்து ஒழுங்காக விளையாடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி உள்ளே அமைச்சிருப்பாரு. அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நிறைய கான்வர்சேஷன் அவங்க மூலமாக வந்து வரல, விச் மீன்ஸ் கண்டென்ட் அதிகமாக தரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு நாளில் என்ன கண்டென்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாலும் 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டை விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே யார் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சர்ச் இருந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் உள்ளே வந்து கண்டென்ட் கொடுக்கலையோ அவங்கள மேபி எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம சைடு இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து எந்த வித நாமினேஷனும் வந்து நடக்கல. அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அவங்களை எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ தட் இவங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ தட் இவங்கள இந்த பர்டிகுலர் கான்ட்ரவர்சிலையோ இல்லை ஒரு நல்ல விஷயத்துலையோ இல்லை டிசிஷன் மேக்கிங்லேயோ வந்து இவங்க முன்னாடி வந்து நின்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்வையாக தெரிவாங்க. பட் இவங்க வந்து கமெண்ட் சொல்கிறதோட சரி அப்படின்ற மாதிரியும் அண்ட் தென் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தேட வேண்டியதாகவும் இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால் இவங்களை எலிமினேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ 24 ஹவர்ஸ் எலிமினேஷனில் இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ தீயாக பரவிட்டு இருக்கு. மேபி சீக்ரெட் ரூமுக்கு இவங்களை அனுப்பியிருப்பாங்களா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. புது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது யோசிச்சிருக்காங்களா அப்படின்றதும் வந்து பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ தட் இவங்க சீக்ரெட் ரூமுக்கு இப்போ போகிறதுக்கான எந்தவித அவசியமும் கிடையாது. இவங்க வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஜஸ்ட் மானிட்டர் பண்ணலாம், ஓகே இவங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க உள்ள அப்படின்றத. பட் இப்போ ஒரு நாள்லேயே வந்து உள்ளே போடுறதுன்றது வந்து சாத்தியம் ரொம்ப 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 கம்மி. 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். மேபி இவங்க வெளியே போயிட்டு திரும்பவும் வந்து வைல்ட் கார்டாக உள்ளே வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு கேமுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தெரியல. பட் இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் வந்து ஒரு அன்ஃபேர் எலிமினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.